இல்லடி, இருந்தாலும் மனசுக்குத்தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. அடி என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. எங்க இந்த வருஷம் வாழைய காணோம்? எங்க போயிருப்பா? ஒருவேளை நம்ம வரது தெரிஞ்சு எங்கேயோ போய் ஒழிஞ்சிக்கிட்டாளா? நான் எங்க போய் தேடுறது இல்ல. எனக்கு இந்த ஆஃபீஸை பத்தி ஒண்ணுமே தெரியாதே. எக்ஸ்கியூஸ் மீ, வர்ஷாவை தெரியுமா உங்களுக்கு? வர்ஷாவா? அவ இப்பதான் ஒரு ஒர்க்கா போனா, இப்ப வந்துருவா. ஆமா, நீங்க? நான் அவ ஃப்ரெண்ட் ஆர்த்தி. ஏய், அப்ப நீ தான் ஆத்தியா? ஆமா, ஏன்? இல்ல உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. வர்ஷாவோட ஃப்ரெண்ட்ஸு நீ, அப்புறம் நிக்கி, அப்புறம் இன்னொருத்த அந்த பையன் பேர் என்ன, சக்தி. நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா, அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் நான்சியா இருக்கும், கரெக்டா? ஆமா, நான் தான். சரி, என்ன திடீர்னு நம்ம எங்க ஆஃபீஸ் பக்கம்லாம் வந்திருக்க? அதுவா, நம்ம வர்ஷா இருக்கால, வர்ஷா யாரையும் லவ் பண்றாள்ல. ஆமா, நம்ம பாஸ் தான். நேற்று ஏதோ அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஏதோ பேசிக்கிட்டதை கேட்டுட்டு வந்துட்டு அவர் கமிட் ஆகிட்டாரு, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு புலம்புனான். அதுக்கு தான் இன்னைக்கு நீ ஒழுங்காக உன் மனசில் இருக்கிறத சொல்லு, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணுவியான்றதுக்காக தான் நான் வந்தேன். கடைசியில் பார்த்தா அவள் ஆளை காணோம். ஒருவேளை எனக்கு போய் தான் போய் ஒழிஞ்சிக்கிட்டாதான் நினச்சேன். உங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது ஏதோ வேலையாக போயிருக்காங்க. அம்மா தாயே, நல்ல வேலை செய்யற. தயவு செஞ்சு இழுத்துட்டு போய் முதல்ல அங்கே பேசவும் மாட்டேங்கிறா. நம்ம கிட்ட தான் வந்து புலம்புறா. முன்னதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இனிமே என்னாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா நான்சி, ஏதோ அந்த பழைய பாஸ் அடிச்சு துரத்தி விட்டாங்களாமே. ஆமா அவனுக்கு வேற 2 பேர் தூக்கிட்டு போனாங்க பாரு, ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஏ ஆத்தி, வாங்க மேடம், முன்னதான் காணாம தேடிட்டு இருந்தேன். நான்சி தான் சொன்னாங்க நீ ஒர்க்கா போயிருக்கேன்னு. ஆமாடி, ஒரு ஃபைல் விஷயமா போனேன். ஆமா, என்ன இந்த பக்கம்? எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாது? தெரியலடி, எதுக்கு? இன்னைக்கு உன் மனசுல இருக்கிறத சொல்லுன்னு சொல்றதுக்காக தானே வந்தேன். அட ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். அவர் வந்திருக்காரா இல்லையான்னு கூட தெரியலையே. அதெல்லாம் வந்துட்டாருடி, அப்பவே வந்துட்டாரு. ஏன் நான்சி? உனக்கு ஆர்த்தி தான் கரெக்டா, அவ சொல்றத ஒழுங்கா செய்யி போ. வாடி ஒழுங்கா என் கூட. வேணாமே, விட்டலாண்டி. மூடிக்கிட்டு இப்ப நீ என் கூட வர, ஒழுங்கா வா. போடி, ஒழுங்கா போ. சரி வர, வாங்க போலாம். ஏண்டி, எங்ககிட்ட எப்படி வாயாடுற? வாய் கிளிய பேசுறல்ல, அதை கொஞ்சம் அங்கேயும் பேசுடி. உனக்கு அப்படி பயமா இருந்துச்சுன்னா டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடு, சரியா? சரி சொல்றேன், வாங்க போலாம். நீ ஃபர்ஸ்ட் போ, எனக்கு என்ன தெரியும் இந்த ஆபீஸை பத்தி. சரி வா. இதோ பாராத்தி எப்படியாச்சும் சேர்த்து வச்சிரு 2 பேரையும், சரியா? அதெல்லாம் பக்காவா பண்ணிடுறேன். வாடி சீக்கிரம். வந்துட்டேன். கடவுளே, எப்படியாச்சும் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சிரு. பாவம் வர்ஷா. அடைச்ச கடுப்பாகுது. எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது? ஐயோ, இந்த இவனுங்களால வந்தது எல்லாம். வாங்கடான்னு சொன்னேன், வரானுங்களா பாரு. எவ்வளோ நேரம் ஆச்சு? வேணாண்டி ப்ளீஸ் டி, ஒழுங்கா உள்ள போ. நீ புரியல, நான் போட்டுமா? சரி இரு நானே போறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். நம்மளால தான் நினைக்கிறேன். உள்ள வாங்க. ஐயோ, இவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? இவ்வளோ யாரு? வர்ஷா தானே? ஆமா சார். முன்னாடி வாங்க, ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அது என்ன வர்ஷா, ஏன் இப்படி தயங்குறீங்க? சரி உட்காருங்க ஃபர்ஸ்ட். இல்ல வேணாம் சார், நான் நின்னுக்கிறேன். அட பரவாயில்ல, உட்காருங்க வர்ஷா. இல்ல சார் பரவாயில்ல, நான் நின்னுக்கிறேன். சரி, ஃப்ரீயா இருங்க. எதாவது தயங்காம சொல்லுங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார், நான் நீங்கள் ஃபைலில் சைன் வாங்கிட்டு வர சொன்னீங்களே, அதான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தாங்க. இல்லை நான் ஐயோ ஒன்றும் இல்லை சார். வர்ஷா இருங்க, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி பதட்டமா இருக்கீங்க? நார்மலா இருங்க. ஐயோ, இவர் உள்ள வந்துட்டாலே. முதல்ல சொல்லலை, என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஒழுங்கா சொல்லுடி, இல்லை நான் சொல்லட்டுமா? இல்லை எங்க வர்ஷா, இன்னைக்கு என்னதாங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? அது சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க, எதுக்கு தயங்குறீங்க? என்ன, இவரை பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஒருவேளை நமக்கு தெரிஞ்சிருக்குமோ? நமக்கு தெரிஞ்சிருந்தா அப்பயே வர்ஷாவுக்கும் தெரிஞ்சிருக்குமே. சரி பார்ப்போம். சார் நீங்கள் அட வர்ஷா, இல்லைன்னா போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரீங்களா? சரி சார். கொன்றுவண்டி. இல்லை நான் இப்பயே சொல்லணும், இப்பயே சொல்லிடுறேன். சரி, தயங்காம பொறுமையா கூலா சொல்லுங்க, என்னாச்சு உங்களுக்கு?
அது அது வந்து என்னன்னா ம், தண்ணி குடிக்கிறீங்களா? இல்ல இருங்க ஒரு 5 நிமிஷம் நீங்க எதுவும் வாய் பேசாதீங்க. நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க வாய் பேசாதீங்க. சரி, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பேசணும்ல. சார் நான் என்னைக்கு முதல்ல உங்களை பார்த்தோன்னா எனக்கு அன்னைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு சார். ஓ இருங்க நான் இன்னும் முழுசாக பேசி முடிக்கல. அப்புறம் நானும் உங்களை காண்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நீங்கள் வேறு அன்னைக்கு தான் வந்து ஜாயின் பண்ணிட்டு அன்னைக்கே போயிட்டீங்களா. உங்களோட ஃபோன் நம்பரும் கிடைக்கல, அட்ரஸும் கிடைக்கல, உங்களோட பேரும் எனக்கு தெரியலையா, எப்படி தேடுறதுன்னு தெரியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அப்புறம் ஒரு வழியாக நேற்று நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கே உங்ககிட்ட மனசில் இருக்க சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. சரி வர்ஷா. இருங்க சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஐ லவ் யூ. எனக்கு தெரியும் நீங்கள் ஆல்ரெடி கமிட்டட்னு, இருந்தாலும் என் மனசில் இருக்கிறத சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏங்க இருங்க அப்புறம் நானே வந்து சொன்னதுனால எனக்கு சீப்பாகவும் நினச்சிடாதீங்க சரிங்களா. இது வரைக்கும் நான் யார்ட்டி இப்படி போய் சொன்னதில்லை. உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சரிங்க வர்ஷா, நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் கமிட்டட் ஆகிட்டீங்க அதானே? எனக்கு தெரியும் சார். சரி, இருந்தாலும் ஒருவேளை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் சார். மற்றபடி உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். பேசுதெல்லாம் பேசிட்டியா? பேசிட்டேன். இப்போ நான் பேசலாமா? சார் அதான் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கே தெரியுமே. நான் வேணா கிளம்பிட்டுமா? இரு இப்போ நான் உன்னை போக சொல்லவே இல்லையே, எதுக்கு இப்படி அவசரப்படுற? அது வந்து சார், இதுக்கு மேலே இங்கே நிற்கிறதுல எந்த யூஸும் இல்லையே. நான் எனக்கு தோணுதெல்லாம் சொல்லிட்டேன், அதான் நான் போகலான்னு பார்க்குறேன். வாயாடி. என்ன வாயாடியா? ஆமா, நீ சொல்றது சொல்லிட்ட, என்ன பேச விட மாட்டியே. அது 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 வந்து நீங்கள் தான். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடி. என்ன சொன்னீங்க? இல்லை, எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அடியே வாயாடி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொன்னீங்க? உண்மையாவா? ஆனால் நேற்று நீங்களாம் கமிட்டட்னு பேசிட்டு இருந்தீங்களே. அதுவா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு தான் அவனுங்க அப்படி சொன்னானுங்க. சரியா? அப்புறம் நேற்று நைட்டு சாப்பிட கூப்பிடுன்னு சொன்னது? ஆமாம், உன்னதான் கூப்பிடலான்னு நினச்சேன். சரி, வந்த அன்னைக்கு எப்படி உன்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம தான் நான் விட்டுட்டேன். அப்படியா? ஓ, அப்போ நான் தான் தேவையில்லாம ஏதேதோ யோசிச்சிட்டேனோ. ஐயோ. ஆமாண்டி வாயாடி. சார், என்ன வாயாடின்னு சொல்கிறீங்க? அப்புறம் உங்ககிட்ட இன்னொன்று கேட்கணும். என்ன கேளு. அது உங்க ஏண்டி உன் மனசுக்குள்ளதே இப்படி படப்படப்படன்னு சொல்லிட்ட, அதையும் தான் கேளேன். உங்க சரி, உன் ஃபோனை கொடு. ஹே, என்ன என்னோட நம்பரை இடியட்னு சேவ் பண்ணி வச்சிருக்க? என்ன உங்க நம்பர் என்கிட்ட இருக்கா? ஆமா, நீ வேணா பாரு. ஐயோ, அப்ப இந்த நம்பர், அப்ப நீங்க உனக்கு பார்த்து வர தெரியாதா? டேய், நீ என்ன பண்றீங்க? டேய், யாரடா இடிச்ச? நிதிஷனா தானே அது? ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அத நாங்க கேட்கணும், உனக்கு என்னடி வேலைங்க? டேய் அண்ணா, எதுக்கு இங்க வந்திருக்க? கிறுக்கி, திரும்பி பாரு, நாங்க யார பார்க்க வந்திருக்கோம்னு உனக்கே தெரியும். விக்ரம், நீயா? இங்க என்னதான் நடக்குது? ஆமா வர்ஷா, நீ அப்போ உங்களுக்கு இவள முன்னாடியே தெரியுமா? டேய், உங்களுக்கும் இவரை தெரியுமா? உனக்கு இவள தெரியுமா? இவங்கள தெரியுமா? அட, இங்க என்னதான்ப்பா நடக்குது? டேய், எனக்கு பிடிச்ச பொண்ணு இவதான்டா. இவளை பத்தி தான்டா எத்தனை நாளா பேசிட்டு இருந்தேன். டேய் அருண், நான் அப்பயே சொன்னேன்ல, இவன் லவ் பண்ற பொண்ணு கண்டிப்பா வர்ஷாவா தான் இருக்கும்னு. ஆமாண்டா, நீ சொன்னதுதான் கரெக்ட். ஆத்தி, நான் லவ் பண்றேன்னு சொன்னது இவரை தான். இவர் தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. அடிப்பாவீங்களா, பக்கத்துலயே வச்சுக்கிட்டு எதுக்கு நீ ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கீங்க? டேய், போதும், கையை விடுறான். அப்ப அன்னைக்கு நீ யாரையும் பார்த்து பேசிட்டு வந்தேன்னு சொன்னியே, அது இவர் தானா? இவரோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்தா எனக்கு மெசேஜ் வந்துச்சா? ஆமா, அது அவன் தான். ஓ, இப்பதான் புரியுது. அதனால தான் என்னோட நம்பர் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயோ, சரி, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? நாங்க அவனை பார்க்கலான்னு வந்தோம். சரி ஆத்தி, நீ எதுக்கு வந்த? அட அண்ணா, இவ தான் நேற்று நீங்களாம் பேசிக்கிட்டதை வச்சு அதான் நிற்கிறானே, அவன் கமிட்டட்னு நினச்சி வந்து புலம்பிட்டே இருந்தா. அதுக்கு தான் வாடி இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்காக தான் வந்தேனே இங்கே. ஓ மேடம், அதுக்காக தான் பர்மிஷன் கேட்டிங்களோ? ஆமாண்டா. ஆத்தி, நீ எதுக்குமா பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? உன் அண்ணனோட ஆஃபீஸு, நீ எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம்.
அப்படி சொல்லுண்ணா. டே மச்சான், காலை வர்ற பத்தியா? ஆயிரம் தான் இருந்தாலும் இவங்க 2 பேருமே என் தங்கச்சியாச்சு. சரி அண்ணா, நான் இவரை தான் லவ் பண்ணுறேன். இவனை ஏமா லவ் பண்ற? இவன் தான் வேணுமா உனக்கு? இவன் டேய் விளாடாதடா, சும்மாடா. ஓகேம்மா, டபுள் ஓகே. என்ன ஆர்த்தி மேடம், நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாமா? இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். வா, அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டோம். ஓ ஆமாம்ல, சரி வாங்க போகலாம். சரி விக்ரம், அவளை இனிமே நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், சரியா? நல்லா பாத்துக்கோ, நாங்க கிளம்புறோம். ஏன்டா உடனே போற? அதான் இனிமே உனக்கு போர் அடிக்காது, நாங்கள் கிளம்புறோம். இருங்க கொஞ்ச நேரம். இல்லை மேடம், நாங்கள் கிளம்புறோம். ஆத்தி நீயாச்சும் கொஞ்ச நேரம் இரு. இல்லை இப்போ தானே 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, பேசுறதுக்கு நிறையா இருக்கும், பேசிக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். ஐயோ, நான் வர இடியட்டன் சேவ் பண்ணதுக்கு என்ன சொல்ல போறாரோ தெரியல, இப்படி விட்டுட்டு போறாளே. ஆர்த்தி பாய் பாய். விக்ரம், எனக்கும் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய், எங்க ஓடுற? அதான் சொன்னனே, வேலை இருக்கு. வாயாடி. ஆமா, எதுக்கு உன் போன்ல இடியட்டன் சேவ் பண்ணி வச்சிருக்க? அது வந்து என்னன்னா, அன்னைக்கு சொல்லு, என்ன ஆச்சு? அன்னைக்கு நீங்கள் தான் ஆர்த்தியை வந்து பார்த்துட்டு போனீங்களா? அருணோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆமா. அன்னைக்கு ஆர்த்தி ஒரு நம்பர் கொடுத்தால, ஆமா. அது ஆக்சுவலாக என்னோட நம்பர். ஓ, அப்போ நான் மெசேஜ் பண்ணப்ப மேடம் தான் பேசுனீங்க. ஆமாம். அப்போ அந்த ராங் நம்பர் நீதானா? நான் தான். எல்லாம் சரி, எதுக்கு அப்படி சேவ் பண்ணி வச்சிருக்க? இல்லை, உங்கள் பேரும் தெரியாது, சும்மா ஃபோனுக்கு இது வந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படி சேவ் பண்ணேன். ஓ, அப்படியா மேடம்? இடியட்டன் சேவ் பண்ணல, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. என்ன விக்ரம், என்ன பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு. ஆமாம், ஆனால் ஏய் வர்ஷா, என்னாச்சு? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா என்ன? இல்லை விக்ரம், அப்படிலாம் எதுவும் இல்லை. வர்ஷா, உண்மையை சொல்லனா, எனக்கு உன்னை பார்த்த அன்னைக்கே பிடிச்சிச்சு தெரியுமா? நீ ஒன்றும் தெரியாது, அப்பாவே பொண்ணு மாதிரி இருந்த. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. அந்த நிமிஷமே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் என்ன, உன்கிட்ட சொல்ல கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. நீ எப்படியே வந்து என்கிட்ட வளரிட்ட. எனக்காக தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபீஸை வாங்கி என்னை இங்கே உட்கார வச்சிருக்கானுங்க. அப்பயாச்சும் நான் உன்னை பார்ப்பேன், உன்கிட்ட லவ் சொல்வேன்னு. நான் உன்கிட்ட கொஞ்சம் ஓவராக போயிருந்தா மன்னிச்சிரு. அப்படிலாம் இல்லைங்க விக்ரம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ. ஐ லவ் யூ வர்ஷா, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு உன்னை எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா? அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அப்புறம் என்ன சொல்லுங்க? இந்த வாங்க போங்கலாம் கூப்பிடாதடி, ஏதோ வயசானவங்களை கூப்பிடுற மாதிரியே இருக்கு எனக்கு. சரி, இனிமே வாடா போடானே கூப்பிடுறேன். வாயாடி, என்ன டேன்னு சொல்லு. அப்படியா? போக போக வந்துடும். அதெல்லாம் முடியாது, நீ இப்பயே சொல்லு. அப்படியா? டேய் விட்றா. அடிப்பாவி. ஏன், என்னாச்சு? கூப்பிட வேணாமா? இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இப்படியே கூப்பிடு. சரிடா விக்ரம்.